காலையில் நம்மளால் பூஜை பண்ணலனாலும் சாயங்காலம் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சாயங்காலம் வந்து பழைய பூக்கெல்லாம் எடுத்து புது பூக்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எப்பவும் போல் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை வேலையெல்லாம் முடித்த பிறகு நமக்கு வர பெரிய வேலை என்னென்னா என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான். காலையில் வந்து சமைக்கிறதுக்காக நம்ம வந்து யோசிக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். நைட்டே யோசித்து வச்சுட்டா காலையில் வந்து ஈஸியாக சமைக்க முடியும். அதனால எப்போவுமே நைட்டு வந்து பாப்பா கிட்டே கேட்டுருவேன், நாளைக்கு என்ன பாப்பா சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ல டிஷ்ஷை வச்சு நம்மளும் வந்து சமைக்க ஆரம்பித்தாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு இதை சமைக்கிறது அதை சமைக்கிறதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யோசிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனாலேயே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பாப்பாட்ட கேட்டுகிட்டே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். நம்ம என்னதான் பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடு எப்போவுமே மிச்சம் வரதான் செய்யுது. அதை எப்போவுமே மாற்ற முடியல. ஏன்னா குழந்தைங்க ஒரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் சாப்பிட்ற வேலையாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு எப்போவுமே வந்து மார்னிங் பூஜை பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா மார்னிங்னால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் வரலை. ஆனால் எப்பவும் போல் மனசார சாமி கும்பிட்டு முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசமும் பாதி முடித்து நல்ல பூஜையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிவிட்டு தக்காளி தொக்கு வச்சு இன்றைக்கி வந்து டேவை வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி டேவு நல்லபடியாக போச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பூஜையும் நல்லபடியாக முடித்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்தை தண்ணியை மாற்றிட்டு பிரசாதமாக மாதுளப்பழம் வச்சுட்டு பஞ்சபாத்திரத்தில் வந்து பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஜவ்வாது அதெல்லாம் நுணுக்கி போட்டுட்டு பூஜை பண்ணி முடித்தது. பூஜையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து வளர முடியும். இந்த வீடியோ உங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் பூஜையில் பார்க்கலாம்.